செம்மொழி அப்படின்ற அந்த அந்தஸ்து தமிழுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்னென்ன ஸ்டெப் எடுத்திருக்காங்க பாருங்கள். 1901 மதுரை தமிழ்ச்சங்க இதழான செந்தமிழில் 1 பருதிமார் கலைஞரின் உயர்தனி செம்மொழி என்னும் கட்டுரை வெளியிடப்பட்டது. அதில் தான் அவர் சொல்லியிருப்பார், இந்த 16 விஷயம் இருக்குது, ஸோ செம்மொழி அந்தஸ்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் 1918 மேலை சிவபுரி சன்மார்க்க சபை, மேலை சிவன்னா சிவகங்கை மாவட்டம், தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டி தீர்மானம் நிறைவேற்றி, அங்கே நாடார்னு சொல்லுவாங்க, வியாபாரம் செய்கிறோம், உலகம் ஃபுல்லாக போய் வியாபாரம் செஞ்சவங்க, நாடாரில் நாட்டார், நாட்டார் சொல்லுவாங்க, ஆமாம் நாட்டார், நகரத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க, செட்டியார் நாட்டார், ஆமாம் அவங்க தான். இப்போ நகரத்தார்னு சொல்லுவாங்க அவங்க இருக்கிற ஊர் அது காரைக்குடி பக்கம். அதை இந்திய அரசுக்கும் இந்திய பல்கலைக்கழகமும் அனுப்பி வலியுறுத்தியது யார்? இந்த மேலை சிவபுரி சன்மார்க்க சபை அவங்க. அடுத்தது 1918 அதே சைவ சித்தாந்த மாநாட்டில், சைவம் இருக்கு இல்லையா, இது பக்தி இலக்கியம், அவங்க தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டுமென தீர்மானம் போட்டிருக்காங்க 18. 1919 கரந்தை தமிழ் சங்கம், தமிழ் செம்மொழியாக அறிவிக்க வேண்டுமென தீர்மானம். 1966 உயர்தனி செம்மொழி என்னும் ஆங்கில நூல் தேவநேய பாவாணரால் எழுதி வெளியிடப்பட்டுள்ளது. பருதிமார் கரைவேல் தான் ஃபஸ்ட்டு அதை அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. சரியா? 66. அப்புறம் அண்ணாவை அதை தொடர்ந்து அந்த கோரிக்கையெல்லாம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. 2004 தான் அதோட வரலாறை சொல்லியிருப்பேன். யூபிஏ கவர்மெண்ட் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியில் டிஎம்கே பங்கேற்கும். அதில் அவங்க முன்னாடி கூட்டணி எப்போயே அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க. அவங்க பதவி ஏற்றுக்கிட்டால் 4 மாதத்துலேயே என்ன பண்ணுவாங்க? செம்மொழியாக அறிவிப்பாங்க. டாக்டர் மன்மோகன் சிங் அப்போது பிரைம் மினிஸ்டர். சரியா? ரைட். வாங்கினவர் யார் கேட்டு? கருணாநிதி, கலைஞர் கருணாநிதி. ரைட்.